துப்பட்டா போட்ட ஆண்கள்லாம் வாங்கினாரு. நாங்க துப்பட்டா போடல, அது நீ கூட துண்டு போட்டிருக்கோம். வாராரு பாருங்க. அனைவருக்கும் இரவு வணக்கம். நான் இப்ப என்ன சொல்றது தெரியல, உட்கார்ந்துருக்கேன். ஜெனரலா நான் லேடிஸ் ஆப்போசிட் பண்ணி பேசவே மாட்டேன். வீட்டில் அம்மா கிட்ட ஆரம்பிச்சு, ஒய்ஃப் கிட்ட ஆரம்பிச்சு, கூட வேலை செய்யற கிட்ட ஆரம்பிச்சு லேடிஸ் பேசினாங்களே அப்போஸ் பண்ணி பேசுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. தாய்மொழி எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஒரு குழந்தை 7 மாசம் கருவுல கேட்க ஆரம்பிக்கும். எங்க வீட்டில் தான் கருவுல இருக்கு. வீட்டில் தான் நம்ம தமிழ்ல பேசணும். அந்த குழந்தை அங்கதான் தமிழ் பேசும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது அழுவு. அது வந்து நம்ம கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணும். அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தாய் தாலாட்டு பாடுறோம். கண்ணே மணியே அப்படின்னு தாய் தாலாட்டு பாடுறாங்க. அப்பாவும் தாலாட்டு பாடுறாரு. எல்லாரும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருந்து எல்லாருமே தாலாட்டு பாடுறாங்க. அதில் தான் குழந்தை வந்து முதல்ல பேச கற்றுக்கும். மொழி அப்பதான் கேட்கும். வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கும். குழந்தைக்கு அம்மா சோறு ஊட்டும் போது அங்க பாரு நிலாவை காட்டி சோறு ஊட்டுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல குழந்தை பேச ஆரம்பிக்குது. அப்போ குழந்தைக்கு ஆ ஆ ஆ இ இ எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? எல்லாமே வீட்டில் ஆரம்பிக்குது. யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும்? இங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறை போட்டு ஈயதூர ஓட்டு. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். யார் ஆரம்பிச்சது? வீட்டில் அம்மா தான் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருந்து தான் மொழி ஆரம்பிக்கும். கணக்கு அதுவும் வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கும். எப்படி? அம்மா சொல்லித்தர. இத்தனை தோசை சுட்டேன், இட்லி சுட்டேன், இதெல்லாம் பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு. ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். இது யார் சொல்லுவாங்க? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா பக்க கண்டுக்கவே இல்லை. இது எல்லா குழந்தையும் கேட்டிருக்கோம். நான் சொன்ன ராஜா கண்டுக்கவே இல்லை, அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா குழந்தைக்கும் அம்மா வந்து குழந்தையா இருக்கும் போதே பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க இந்த மொழியை வந்து கத்துக்கணும்னு ஆரம்பிக்கணும். வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க. I can talk English, I can walk English. இந்த காமெடி டைலாக் நிறைய கேட்டிருக்கேன். அதே மாதிரி குழந்தைங்க வந்து பேச ஆரம்பிக்கிறது வீட்டில். நடைமுறை தமிழ் அதை கத்துக்கிறது வீட்டில். பாட்டு பாடுறது, ஆட்டம் ஆடுறது. எதிரணி தலைவர் சொன்னாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆட்டம் ஆடுறாங்க, ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் பண்றாங்க. ஸ்கூல்ல குறைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் ஸ்கூல்ல இருக்காங்க. மற்ற எல்லா நேரமும் வீட்டில் தான் இருக்காங்க. அப்பாங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அப்பாங்களுக்கு தான் தெரியும். ஒரு மணி அடிக்கிற நேரம் கடந்து விட்டது. என்னுடைய உரையை ஒன்று கூறி முடித்துக் கொள்கிறேன். தாய்மொழி தமிழ் மொழி, இதை கற்க ஆரம்பிப்பது வீட்டிலே என்று கூறி, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா இப்பதான் வாய திறந்திருக்காங்க என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. தேவா வந்து மிகவும் அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு குழந்தை பிறந்து வளரும் போதே அந்த குழந்தைக்கு வந்து தாலாட்டு பாட்டு ஒரு தாய் சொல்றார். இன்னைக்கு இத்தனை தாய்மார் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, யாருக்கா தாலாட்டு பாட தெரியுமா? ஒரே வார்த்தை தான், கண்ணே மணியே கண்மணியே, அல்லது ஆறாரோ ஆறாரோ, அல்லது இன்னொன்று இருக்கு. அது எதுக்குமே பிரச்சனை கிடையாது, வாயே திறக்க வேண்டாம். தோ 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 தோ, கடைசி வரை தோ தோ தான். எங்க அம்மா நான் குழந்தையா இருக்கும்போது பாக்குனாங்க, மதுரை திருப்பதியோ நீ மங்கையிட்ட வாசலடா, என் அழகு திருப்பதிக்கு நீ ஆள பிறந்தியாடா, காக்கா கருதறுக்க கட்டெரும்பு சூழடிக்க மாமையம் பொடியளக்க உனக்கு மைத்துனமார் கோட்டை கட்ட மலடி பொழுங்கலை எடுத்து மானுவிரட்ட வந்த கண்ணோன்னா.
மலடியே ஆயிருப்பாரடா நீ பிறக்காட்டன்னா. அப்பேற்பட்ட பாட்டெல்லாம் எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தா. தாய் தகப்பன் தாய் மாமன் மைத்துணை எல்லாரையுமே எப்ப சொல்லி கொடுத்தா? பிறந்த உடனே சொல்லி கொடுத்துட்டா. இப்படியெல்லாம் ஒரு உறவு இருக்குன்னு சொல்லி இப்ப இதுக்கெல்லாம் ஒரு போட்டியா பேசணும்ல. நம்ம பேச்சினாலே முன்னுரிமை கொடுக்குறது யாரு? நம்ம கொடுக்கணும், அவரே எடுத்துக்கிடுவாரு. ஜெயக்குமார் வருகிறார் பேசுறதுக்காக. அனைவருக்கும் வணக்கம், எதிரிகளுக்கும் வணக்கம். சாரி எதிரணிக்கும் வணக்கம். பார்டர் தாண்டி அதிகமா பேசுனீங்கன்னா தண்ணியை நேற்றிடுவோம். டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், பரவாயில்லையா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். வந்தாரு, வீட்டுல இருந்து சொல்லித்தராதுன்னு சொன்னாரு. யார் சொல்லித்தர போறது? அம்மா அப்பாவா? அவங்க அம்மா மூஞ்சி அப்பா மூஞ்சி பார்த்து பார்த்து எவ்வளவு கத்துக்க முடியும்? ரொம்ப முடியாது. ஏன்னா மாதா வந்து எப்பவுமே பிஸியா இருக்காங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். பிதா பாத்தீங்கன்னா டிவி, கிரிக்கெட், டென்னிஸ் அது வாட்ச் பண்றாரு. அது உமன்ஸ் டென்னிஸ் மட்டும் வாட்ச் பண்றாரு. ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்படி நானும் வீட்லயே சொல்லி கொடுக்குறோம் தமிழ்னா. சரி, அடுத்த லெவலுக்கு போனோம் இல்லையா? அடுத்த லெவல் எங்க இருக்குன்னா அடுத்த லெவல் நாங்க போறோம்ன்றாங்க. எங்க இருக்குனாக்கா வாட்ஸ்அப் வீடியோஸ்க்கு தான் அடுத்த லெவல் தான். அதனால வாட்ஸ்அப் வீடியோல என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? அதனால மாதா பிதா, அடுத்தது என்ன? குரு. அது வேற 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 லெவல். அதனால நீங்க உங்க பசங்களை வீட்லயே சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா அதை விட முக்கியம் பள்ளிக்கு அனுப்பி பள்ளியில ப்ரொஃபஷனலா இருக்கிற டீச்சர்ஸ் வச்சு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை இப்ப இந்த நடுவர் மாதிரி நடுவர் இருக்காரு இல்லைங்களா? இந்த அளவுக்கு என்னால் முடியலனாலும் ஒரு நிகழ்ச்சியில என்னை நடுவராக உட்கார வச்சாங்க. ஆனா அதுல வந்து எல்லாம் பள்ளியில் பயின்றவர்களும் வீட்டில் பயின்றவர்களும் அனைவரும் வரலாம், எது வேணா பேசலாம், எது வேணா பாடலாம் வச்சிருந்தாங்க. என்ன நடுவராக உட்கார வச்சாங்க. கடைசி நேரத்தில் ஒரு பையன் ஓடோடி வந்தான். லேட்டா வந்தவன் எனக்கு முன்னாடி இருக்கிற சேர்ல உட்காந்து என் அம்மாவை பார்த்தீங்களா, எங்க அக்காவை பார்த்தீங்களான்னு தேடிட்டு இருந்தான். சரி, பையன் ஏதோ ப்ரிப்பேர்டா வந்திருக்கான் போல இருக்குன்னு நினைச்சா பேச்சு போட்டி வந்தது. பேச்சு போட்டி வந்தோடனே எழுத்து கம்பீரமா நின்று திருக்குறள் சொல்றேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி அப்படின்னு என் மூஞ்சிலேயே துப்பிட்டாங்க. அதுதான் நம்ம கலாச்சாரம். என்ன துப்பினா தொடச்சிக்குவோம்ல, அப்படியே கண்டினியூ பண்ண ப்ரோக்ராம். எப்படியோ போயிட்டே இருந்தது. அடுத்தது பாட்டு போட்டி வந்ததுங்க. அந்த பாட்டு போட்டியில பாத்தீங்கன்னா அவர் நானும் பாடுறேன்னு எழுதி நின்னான். என்ன பாட போறான் பார்த்தேன். வீட்டுல இருந்து ஏதோ கத்துட்டு வந்திருக்கான். என்ன பாட்டு பாட போறான்? அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பாட்டு. என்ன பாட்டு? அண்ணன் பாத்தியா அப்பத்த கேக்கேனா அப்பாத்தியே கேக்கு அப்பாத்தியே மறுபடியும் துப்பிட்டாங்க. இனி இந்த நடுவர் வேலையே வேண்டான்னு விட்டுட்டோம். அதனால நீங்க உங்க பையனுங்களை தயவு செஞ்சு பள்ளிக்கு அனுப்புங்க. பள்ளியில அவங்க வந்து மற்றவங்களோட பழகி எப்படி பழகுறதுன்னு கத்துப்பாங்க, எப்படி கலாச்சாரத்தை கத்துப்பாங்க, எப்படி பிஹேவ் பண்றதுன்னு கத்துப்பாங்க. அதனால அதை விட முக்கியமான பாயிண்ட், என் ஒய்ஃப் பிரின்சிபல் அண்ட் டீச்சர். நான் வேற பாட்டு பேசினேன்னா எனக்கு அவ்வளவுதான். எனவே நடுவரே பள்ளியே வின் பண்ணிட்டோம். நன்றி 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 நன்றி. ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி. 2-3 விஷயம் சொன்னார்ல. முதல்ல நடுவரா வந்தது நம்ம தப்பு. ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாரு, நான் நடுவரா இருக்கும்போது ஒரு பையன் வந்து துப்புனாம்னு சொன்னாரு. இதெல்லாம் இவர் முதல்ல சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். 3வது ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க வந்திருக்கிறது எங்க ஸ்கூலுக்கு, என் ஒய்ஃப் வேற பிரின்சிபல், நீங்க எங்களுக்கு தான் நீங்க வந்து நீதியை சொல்லணும்னாரு. இப்போ நான் இந்த இடத்துல நான் மன நீதி சொல்லனாவும் நிக்க முடியாது, பாண்டிய மன்னனாவும் நிக்க முடியாது. இவங்க 2 பேரும் என்ன அடிப்பாங்க போட தெரியும். ஏற்கனவே அந்த அக்கா கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் அக்கா. அதனால இப்போ நம்ம ஜெயக்குமார் அவர்களுக்கு இல்லை, நீங்கள் மீண்டும் தப்பு தான் சொல்லுகிறீர்கள். நாங்கள் தான் வீட்டிலே நாங்கள் சொல்லி கொடுத்து தான் உங்களை பார்க்க அனுப்பி விடுதோம். பிறந்த உடனே உங்கள்கிட்ட கொண்டு விடலை, 6 வயசுக்கு அப்புறம் தான் விடுதோம். 6 வயசுல அவன் உங்ககிட்ட வரும்போதே தமிழ் பேசிக்கிட்டு தான் வரான். ஒரு ஊம பிள்ளைய பேச வைக்கிறதுக்கு நீங்க முருகப்பெருமான் கிடையாது, பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவினாஷ் அவர்கள் பேச வருகிறார்கள்.
சரிதான், நான் தான் நினைக்கிறேன். சொல்லுங்க. தயவுசெய்து ஒரு 10 நிமிடம் மட்டும் அமைதி காக்கவும். எனக்கு ஒரு சின்ன வருஷம் எதிரணியில் சொன்னாங்க, நாங்கள் வந்து குச்சி மிட்டாயும் திருவரட்டியும் வாங்கிட்டு வந்து சேர்ந்த கூட்டம். உங்களுக்கு ஒரு சின்ன வரலாறு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பட்டிமன்றம்னு ஒரு விஷயம் ஆரம்பித்த போது வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு போஸ்ட் வருது, ஒரு போல் வருது. யாரெல்லாம் வந்து வீட்டில் கற்றுக்குறாங்க, யாரெல்லாம் வந்து பள்ளியில் கற்றுக்குறாங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு ஓட்டிங் ஒரு போட்டாங்க. போட்ட ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 4 பேர் படப்படன்னு நாங்கள் வந்து பள்ளியில் தான் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட் பண்ணாங்க. யாரும் வீட்டில் வந்து கற்றுக்குறோம் அப்படின்றது யாரும் சொல்லலை. ஆனால் இந்த 4 பேரை பார்த்துட்டு யாரா இது, பள்ளியில் போயிட்டு யாருப்பா இதெல்லாம் கற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு வியப்பில் அடுத்து வந்துருங்க ஒரு 30க்கும் மேற்பட்ட ஓட்டு. நம்ப மாட்டீங்க நீங்கள், இந்த 30 பேர் சார்பாக நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். ஆனால் அந்த 4 பேர் ஓட்டு போட்டாங்க மட்டும்தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் அவங்க பேச முடியும். ஸோ ஜெயிச்சவொடனே நாங்கள் குச்சி மிட்டாயும் மிட்டாயும் கொடுக்குறோம், சந்தோஷமாக சாப்பிட்டுக்கலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வாங்க. நம்ம தேவா சொன்ன மாதிரி வீட்டில் எப்படிங்க தாலாட்டு பாடுறாங்க, சோறு விட்டுறாங்க. நிலா நிலா ஓடிவா, அத்தை மடி மெத்தையடி, கண்ணன் வருவான் கதை சொல்லுவான். இப்படி இல்லைங்க நம்மளுக்கெல்லாம் பெற்றோர்களும் நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து நம்மளை தாலாட்டினாங்க, சோறு ஊட்டினாங்க. எந்த ஸ்கூல்லங்க நிலா நிலா ஓடிவான்னு சோறு ஊட்ட முடியும்? போர்டிங் ஸ்கூலுக்கு தாங்க போகணும். அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வீட்டில் வந்து என்னோட வீட்டம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா தன் தாய்மொழியில் தான் அது வந்து சிறந்து வெளிப்படுத்த முடியும். அப்படி ஒரு தாய்மொழியில் வந்து அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும்னா வீட்டில் தமிழ் பேசுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ தான் அவங்க மனசில் இருக்கிறத அவங்க சொல்ல முடியும், இல்லைங்களா? அந்த விதத்தில் ஒரு குழந்தைக்கு வீட்டில் தமிழ் பேசுகிற அந்த உறுதல் இல்லை அப்படின்னா அவங்க எங்கெங்க போய் பேசுவாங்க? ஸோ அவங்க தமிழ் கற்றுக்கிறது முதல்ல வீட்டில் தான். இது ரொம்ப ஆணித்தனமாக நான் வந்து சொல்கிறேன். எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கு போகுது, கற்றுக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் தன்னோட எமோஷன்ஸை டெலிவர் பண்ணும்போது ஐயோகோ என் நண்பன் என்னுடன் பேசவில்லை, நான் மிக வருத்தமாக இருக்கிறேன் அப்படியாக சொல்லுவாங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, இல்லைங்களா? ரொம்ப இயல்பான தமிழில் நம்ம வீட்டில் நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ தமிழ் நம்ம வந்து கற்றுக்கிற முறையில் தான் நம்ம குழந்தைங்களும் நம்மளுக்கு பதில் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உண்மையை சொல்லணும்னா எங்கள் பசங்க சுட்டி டிவி பார்த்துனாங்க வளர்ந்தாங்க. நம்ப மாட்டீங்க, இன்ஃபோபில்ஸ் கண்மணின்னா போதும் நாள் முழுக்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க டிவி முன்னாடி. எங்கே நம்ம ரஞ்சு டீச்சரையும் ராஜேஸ்வரி டீச்சரையும் உட்கார வைக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் எது திருமணம்னா இப்படி ஓடுவான், இன்னொருத்தர் எது திருமணம்னா இப்படி ஓடுவான். ஸ்நாக் டைமுக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை தான் ஸ்கூலில் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க,